ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டவர்களில் 4வது ஆள், ஆனால் அழகில் உலகத்திலே முதல் ஆள் நம்மளுடைய நகுலன். இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவோம், நகுலன் மாதிரி அழகு யாருமே இல்லைன்னு. யார் இந்த நகுலன்? ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? பாண்டுவோட மனைவி தான் குந்தி தேவியும் மாதிரியும். ஆனால் பாண்டுக்கு இருக்கிற சாபத்தினால அவரால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்ற காரணத்தினால குந்தி தேவிக்கு அவங்க சின்ன வயசில் ஒரு முனிவர் கொடுத்த வாரம் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அதை வச்சு அவங்க 3 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. அப்போது அந்த பாண்டு மன்னர் சொல்கிறாரு, எல்லா குழந்தைலையுமே நீயே பெற்றுட்டா மாதிரி வருத்தப்படுவா, அதனால் அந்த மந்திரத்தை மாதிரிக்கும் சொல்லிக் கொடு, அவளும் 2 குழந்தைங்களை பெற்றுக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க மாதிரிக்கு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க குந்தி தேவி. அப்படி குந்தி தேவி சொன்ன மந்திரத்தை வச்சு மாதிரி முதல்ல அழைச்சது யார் தெரியுமா? அஸ்வினி தேவர்களை. தேவர்களின் மருத்துவர்கள், இரட்டையர்கள், சூரியனோட மகன்கள். அவங்க அருளால ஒரே நேரத்துல 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க தான் நகுலன், சகாதேவன். இவருடைய பேரே நகுலன். இவர் பேருக்கான அர்த்தம் குலத்துக்கு அழிவே கிடையாது. இவர் இருக்கிற வரைக்கும் இவருடைய குலம் நாசமா ஆகாது அப்படிங்கிறது தான் இவருடைய பேரோட காரணம். நகுலனுடைய சிறப்புகள். பேரழகன். மகாபாரதத்திலே உலகத்திலே அழகான ஆண் வியாசர் எழுதுறது நகுலனை பற்றி மட்டும்தான். இவர் அழகை பார்த்து தேவலோக தேவதைகளே வெட்கப்படுவாங்களாம். அதனாலேயே இவருக்கு ரூபவான்னு பட்ட பேரும் இருக்குது. நகுலனுக்கு குதிரை சாஸ்திரம் தெரியும். அஸ்வினி தேவர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள்னால அந்த வரத்தினால நகுலனுக்கு குதிரைகளோட பாஷை புரியும். எந்த குதிரையோட குணமும், நோய், வயசு, வேகம் எல்லாமே பார்த்தோன்னே சொல்லிடுவார். குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் பட குதிரைகள் முழுக்க இவரோட பராமரிப்பில் தான் இருந்துச்சு. பீமருக்கு கதை, அர்ஜுனருக்கு வில் மாதிரி நகுலனுக்கு வாள். வாள் சண்டையில் இவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரே நேரத்தில் 2 வாள் வச்சு சுற்றி இவர் போர் புரிவார். சகாதேவன் மாதிரி இவருக்கும் எதிர்காலம் கணிக்க தெரியும். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே அவங்களோட குணம், ஆயுள் எல்லாத்தையுமே சொல்லிடுவார். இவரோட அம்மா மாதிரி இறக்கும்போது அவங்க பிள்ளைங்களான நகுலன், சகாதேவனை குந்தி தேவி கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இறந்தாங்க. அதிலிருந்து குந்தி தேவியும் அவங்களோட சொந்த குழந்தைங்களான 3 பேர்த்த விட இவங்க 2 பேர்த்து மேலே ரொம்பவே அக்கறையாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய நகுலனுடைய பிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத சீரீஸ் கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.